டிஸ்கவரி சேனலில் பெருசு பெருசாக பார்த்தது. இப்போ நம்மளோட டப்பாவில் வந்து குட்டி குட்டியாக பார்க்குறேன். டிஸ்கவரி சேனலில் பேர் கிரில்ஸ் வந்து அந்த குட்டி குட்டியாக உருளைக்கட்டை கரலாக்கட்டை மாதிரிலாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து கட் பண்ணி சாப்பிடுவார். நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சுன்னா இதை கட் பண்ணி சாப்பிட்டா நீர்ச்சத்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதில் பார்த்தது. இப்போ எக்ஸ்சேஞ்சில் ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பி வச்சாங்க. பல மாதங்களாக இந்த ஒரே கப்பில் அத்தனையும் வச்சுருக்கேன். சப்பாத்திகளையும் நானும் வளர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை விழுந்து வளர்ந்துருக்கு. அதை சும்மா தொட்டு பார்த்தேன், அதுக்கே குத்தி வச்சிருச்சு. இதுவும் வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதில் இருக்கிறதும் குட்டி குட்டியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முள் மாதிரி தான். அது நம்மளுக்கு குத்துச்சு அப்படின்னா கையெல்லாம் நமைக்கிற மாதிரி பிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உருண்டை உருண்டையாக கரலாக்கட்டை மாதிரி இருக்கு இல்லைங்க, அது பேர்லாம் எனக்கு தெரியல. ஆனால் கையை விட்டோம்னாவே பிடிச்சிக்குது. இதில் எல்லாம் குட்டி குட்டியாக பூ வரும், மஞ்சள் கலரில், ஆரஞ்சு கலரில், சிவப்பு கலரில். அந்த மாதிரி வந்து வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நர்சரியில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கள்ளி செடியெல்லாம் கலெக்ஷன் மாதிரி வைக்கிறாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக மினியேச்சர் மாதிரி. நம்மளுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளுக்கு வந்து எப்போயுமே செடிகள் வளர்த்தோம் அப்படின்னா அதிலேருந்து ஏதாவது அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்ததுனால அழகு செடி மாதிரி ஒரே கப்பில் வச்சுட்டு